இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ரெசிபீஸ்ல புரட்டாசி சனிக்கிழமைக்கு ஸ்பெஷலா பண்ணக்கூடிய எள்ளு சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க கோவில் பிரசாதம் மாதிரியே பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். அது நல்லா காஞ்சதும் அதுல நான் ஒரு அரை கப் கருப்பு உளுந்து சேர்க்கிறேன். நீங்க எந்த ஒரு கப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டே கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இந்த பொடியை ஒரு 2 வீக்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி அரைச்சிக்க போறேன். அதே கப்பில் இன்னொரு பாதி வெள்ளை உளுந்து சேர்க்கிறேன். அது ரெண்டுத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வறுத்துக்கலாம். கருப்பு உளுந்து கலர் மாறறதே தெரியாது, ஆனா நல்ல வாசனை வரும். நல்ல வாசனை வர வரைக்கும் இது ரெண்டுத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கருப்பு உளுந்து தான் எள்ளு சாதத்துக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால கருப்பு உளுந்த ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்ப நல்லா வறுபட்டதும் நல்ல வாசனையும் வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு 3-4 வரமிளகாவை நான் சேர்த்துக்கிறேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க. நிறைய காரம் சேர்த்தீங்கன்னா சாப்பிட முடியாது. அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இந்த மிளகு நிறைய சேர்த்தீங்கன்னா மிளகு சாதம் மாதிரி ஆயிடும். நீங்க என்ன அளவு பண்றதா இருந்தாலும் 1 1.5 ஸ்பூனுக்கு மேல சேர்த்துக்க வேண்டாம். அந்த மிளகோட ஃபிளேவரும் காரமும் எள்ளோரைக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கோவில் பிரசாதம் மாதிரியே இருக்கும். அது ஆறட்டும், நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ எந்த கப்பில் நம்ம உளுந்து அரை கப் எடுத்தோமோ அதில் 1 கப்பு கருப்பு எள்ளு எடுத்துக்கலாம். இது கருப்பு எள்ளு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா படப்படன்னு பொரியிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஜாரில் போட்டு மிக்சி ஜாரில் கோர்ஸ் பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த பருப்பை ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் எள்ளு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அது எண்ணெய் விட்டுடும். இந்த கன்சிஸ்டன்சில அரைச்சிக்கலாம். கரெக்ட் டெக்ஸ்டர் இது. ரொம்ப கொரப்பா அரைச்சிட்டிங்கன்னா பருப்பும் சாதமுமா இருக்கும். அந்த பொடியோட டேஸ்டும் ஸ்மெல்லும் அதுல வராது. இதை நீங்க ஒரு கண்டெய்னர்ல கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எள்ளோரைன்னு சொல்லக்கூடிய அந்த எள்ளு சாதத்தை நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெயில தான் அந்த எள்ளோரை டேஸ்ட் கொடுக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே கடுகு நல்லா பொரியட்டும். இந்த எண்ணெயோட வாசனை அந்த எள்ளு சாதத்துக்கு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் இதே ஸ்டைல்ல பண்ணுங்க. அப்போ கோவில் பிரசாதம் மாதிரியே சூப்பரா வரும் நமக்கும். இப்போ இது எல்லாமே வறுபட்டதும் நான் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்க்கிறேன். இது எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம். இந்த 2 மிளகா நான் பண்ண போற எள்ளு சாதத்துக்கு கரெக்டா இருக்கும். 1.5 கப் பச்சரிசியை நல்லா உதிரியா வடிச்சு வச்சிருக்கேன். கோவில் பிரசாதம் அப்படின்றதுனால கண்டிப்பாவே பச்சரிசி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நீங்க சனிக்கிழமை புரட்டாசிக்கு படையல்னாலும் நீங்க பச்சரிசியே எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரியும் போது நல்லெண்ணெயில நல்ல மனம் வரும். இந்த கருவேப்பிலையோட மனம் அது அப்படியே அந்த சாதத்துல சேரும்போது சூப்பரா இருக்கும். இப்ப வடிச்ச சாதத்தையும் இதுல சேர்த்துடலாம். சூப்பரா பூவா உதிரியா இருக்கு பாருங்க சாதம். அது மேல தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். கடைசியா நம்ம மொத்தமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப என்ன உப்பு தேவையோ அந்த தூள் உப்பை நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க எள்ளு பொடி நான் 3 டேபிள் ஸ்பூன் இந்த சாதத்துக்கு சேர்க்கிறேன். அதையும் நல்லா தூவி விட்டா மாதிரி சாதத்து மேல சேர்த்துருங்க. அப்ப அந்த மாய்ஸ்சர் இருந்தாலும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா உதிரியா நமக்கு அந்த சாதம் வரும். இப்ப ஜென்டலா அந்த சாதத்தை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நீங்க அதை மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு எள்ளும் அந்த நல்லெண்ணெய் கருவேப்பிலை எல்லாத்தோட வாசனையும் நல்லா சூப்பரா வந்துட்டு இருக்கும். கீழேந்து மேலே அந்த மாதிரி அந்த வெள்ளை சாதமே தெரியாத மாதிரி மிக்ஸ் பண்ணி குலுக்கி கூட எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப கடைசியா இந்த தாளிப்பையும் அதுல சேர்த்துருங்க. எண்ணெய், நெய், வேர்க்கடலை, முந்திரி பருப்பு. இது ஏன் நம்ம கடைசியா சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த பொடி ஒரு ட்ரைனஸ் கொடுத்துருவோம். அதை இதை அவாய்ட் பண்ணும். அதுக்காக தான். புரட்டாசி சனிக்கிழமைக்கு விசேஷமான எள்ளு சாதம் இப்ப நம்ம தயார் பண்ணியாச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.